Have a stupendous day, dear children. Today, from your Standard 7 Physical Science, from your Unit 3 Matter Around Us, let's see the remaining topics about compounds and symbol of elements in this video, Part 3. Topic 3.4 Compounds. A compound is a pure substance that is formed when two atoms of two or more elements combine chemically in definite proportion. So, what is the compound? Two or more elements, atoms of two or more elements combine chemically in definite proportion. Definite proportion la two or more atoms chemical la combine aichna, they form compounds. It is a pure substance. Compound exhibit the property entirely different from the property of their constituent elements. Compound oda property adu two elements join avudhu. For example, hydrogen and oxygen join avuduna. Hydrogen is one element and oxygen is another element. Idhukku hydrogen ku two atoms தேவைப்படுது water molecule form பண்றதுக்கு. So கிடைக்கிற compound வந்து water. அந்த வாட்டரோட ப்ராப்பர்ட்டி வந்து வாட்டர் எப்படி இருக்குது, லிக்விடாக இருக்குது ரூம் டெம்பரேச்சரில். வேறஸ் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கேஸாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். ஸோ ஒரு ரெண்டு எலமெண்ட் ஜாயின் ஆகி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த those of the properties of their constituent elements. இந்த தனித்தனி இருக்கிற எலிமெண்ட்ஸை விட காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கெமிக்கலாக ஒரு ஃபிக்ஸ்ட் ரேஷியோவில் கம்பைன் ஆகி வாட்டருங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஹவவர் வாட்டர் வந்துட்டு சேம் ப்ராப்பர்ட்டி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மாதிரி சேம் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் வாட்டர் எப்படி இருக்கும், லிக்விடாக இருக்கும். ஆனால் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கேஸாக இருக்கும். ஆல்சோ ஆக்சிஜன் வந்துட்டு சப்போர்ட்ஸ் ஃபயர் நல்லா பேர்ன் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் ஹெல்ப் பண்ணுது. வேறஸ் வாட்டர் வந்துட்டு used as a fire extinguisherனா ஃபயரை புட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சிமிலர்லி காமன் சால்ட்டில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, சோடியம் குளோரைட் இஸ் a compound made up of elements sodium and chlorine. பாருங்கள், சோடியம் குளோரைட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்டினரி சால்ட் வந்து சோடியம் குளோரைட் NaCl, அதுதான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஆனால் இது இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபுட். வேறு சோடியமும் குளோரினும் தனித்தனி அதோட எலமெண்ட்ஸ் தனித்தனியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் வெரி பாய்சனஸ் அண்ட் ஆர் அன்சேஃப் ஃபார் கன்சப்ஷன். தனித்தனியாக நம்மளால் எடுத்துக்க முடியாது, கன்சியூம் பண்ண முடியாது. ஏன்னா சோடியம் வந்து ஹைலி ரியாக்டிவ் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். இட் பர்ன்ஸ் விகரஸ்லி வென் கான்டாக்ட் வித் வாட்டர் கூட பட்ட உடனே இது நல்லா பேர்ன் ஆக ஆரம்பிச்சிரும் இந்த சோடியம்ங்கிறது எலமெண்ட். குளோரின் வந்துட்டு yellowish green கலரில் இருக்கும், பாய்சனஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் எலமெண்ட் இன் காம்பவுண்ட். ஸோ டேபிள் சால்ட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, டேபிள் சால்ட்டுங்கிறது காம்பவுண்ட். இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா சோடியமும் குளோரினும் இருக்குது. சுகருங்கிறது ஒரு காம்பவுண்ட். இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ சுகரோட ஃபார்முலா வந்து C6 C12 H22 O11. இதே சாக்கில் பார்த்திங்கன்னா கால்சியம், கார்பன், ஆக்சிஜன் இருக்குது. கால்சியமோட சாக்குங்கிற காம்பவுண்டோட ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலா CaCO3. CAங்கிறது கால்சியம், Cங்கிறது கார்பன், Oங்கிறது ஆக்சிஜன். CaCO3 is calcium carbonate which is nothing but chalk. Activity 1. This you will be doing it in your book. Write the chemical formula here and then do the you should write the constituent elements. Water அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. H2O, salt, NaCl. I will show you this thing. You will be writing this as activity in your book. In your book, page number 36, write this in your book. மேலே பிக்சர் சாக் காமிச்சிருக்கல, ஸோ சாக்குக்கு கால்சியம் கார்பனேட் ப்ராக்கெட்டில் எழுதி அதோட கெமிக்கல் ஃபார்முலா ரைட் பண்ணிக்கோங்க, CaCO3. அண்ட் தென் ரைட் திஸ் டேபிள் காலம். வாட்டர் H2O, H2Oன்னு எழுதிட்டு அப்புறம் ஹைட்ரஜன், வாட்டர். என்னென்ன எலமெண்ட்ஸ், ஹைட்ரஜனுங்கிற எலமெண்ட், வாட்டருங்கிற எலமெண்ட், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன்.
OXYGEN hydrogen and oxygen write பண்ணிக்கோங்க. salt வந்து NaCl sodium chlorine chloride இல்ல chlorine sodium carbonate ல Na2CO3 அப்படின்னு write பண்ணிட்டு sodium carbon oxygen baking soda கீழே எழுதியிருக்கேன் baking soda NaHCO3 NaHCO3 which is nothing but sodium carbon oxygen baking soda la sodium hydrogen carbon oxygen sugar la C12H22O11 carbon hydrogen oxygen calcium oxide la calcium oxygen calcium hydroxide la calcium oxygen hydrogen sodium hydroxide la sodium oxygen hydrogen potassium hydroxide la potassium oxygen hydrogen ஸோ இங்கே ஸ்பேஸ் இல்லை அதனால நான் கீழே எழுதியிருக்கேன் இது உங்களோட சாக் பிக்சர் டயக்ராம் புக்கில் இருக்குல்ல ஸோ அதுக்கு பக்கத்தில் கால்சியம் கார்பனேட்டுன்னு எழுதி CaCO3ன்னு ரைட் பண்ணிக்கோங்க இங்கே வாட்டரோட ஃபார்மில் எழுதிக்கோங்க H2O வாட்டரில் என்னென்ன இருக்குது ஹைட்ரஜனும் வாட்டர் கிடையாது இங்கே என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் OXYGEN ஆக்சிஜன் ரைட் பண்ணிக்கோங்க okay now we'll see the properties of compounds. Properties of compounds. A compound is formed only when constituent element combine in fixed proportion. When is a compound formed? When elements வந்து ஒரு fixed proportionல join ஆயிடுச்சுனா combine ஆயிடுச்சுனா it forms compound. Second property, the property of compound are different for those of its constituent element. Property oda compound வந்து elements விட different-ஆ இருக்கும் elements ஓட properties விட. Third point, this will be a detail, fourth and fifth and second detail இதான் இருக்கும் ரைட் பண்ணிக்கோங்க. A compound cannot be broken down by physical methods. Physical methods-ஆல ஃபிசிக்கலாக நம்மளால் காம்பவுண்டை வந்து பிரேக் பண்ண முடியாது. This is because ஏன்னா அது chemically combine ஆயிருக்கு. Compound is made up of different elements that are chemically combined. For example, sodium chloride cannot be separated by physical methods such as filtration. Filter பண்ணுற மூலியமாக சோடியம் தனியாக குளோரின் தனியாக செப்பரேட் பண்ண முடியாது. காம்பவுண்டை physical methodsல செப்பரேட் பண்ண முடியாது because they are chemically combined. Last point, a compound can be separated into its constituent elements only by chemical methods. So what is the difference between element and compound? Element வந்து simplest substance. இது வந்து compound வந்து pure substance. Compound is a chemical substance formed by the combination of two or more elements. Two or more elements combine ஆச்சுனா we get a compound. Elements combine to form compounds. Compounds can be split into elements. Elements combine ஆன compound form ஆகும். Compound split பண்ணா elements கிடைக்கும். Elements last point, atoms are the fundamental particle of element. Compound molecules are the fundamental particle of the compound. Compound la irukra main particle vanditu molecule of an element. Activity 2, complete the following table by counting the number of different elements in a compound and give appropriate name. See, for example, inga number of elements enna elements irukku, how many elements are there appdin count pannum. 1 hydrogen 1 இருக்கு oxygen 1 இருக்கு ஸோ டோட்டலாக 2 elements இருக்கு இங்கே சோடியம் Naங்கிறது சோடியம் Clங்கிறது குளோரின் ஸோ சோடியம் ஒரு எலமெண்ட் குளோரின் ஒரு எலமெண்ட் ஸோ டோட்டலாக 2 இருக்கு இங்கே கார்பன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது ஸோ தேர் ஆர் டோட்டலி 3 Na சோடியம் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது ஸோ டோட்டலி தேர் ஆர் 3 Name of the elements, you should write each element. Hydrogen, oxygen, inga sodium, chlorine, inga carbon, hydrogen, oxygen, inga sodium, oxygen, hydrogen. I'll show you the answers. Write this in your page number 37, activity 2, bookwork. So how many elements of water are there? 2. Hydrogen and oxygen, 2 elements are there. Inga sodium and chlorine, 2 irukku. So hydrogen, oxygen, sodium, chlorine அந்த மாதிரி நேம்ஸ் எழுதணும் இங்கே கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் டோட்டலாக 3 இருக்குது இங்கே சோடியம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் டோட்டலாக 3 இருக்குது okay, write this in your book work. Next is about the symbol of an element. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க அதுதான் ஷார்ட் ரெப்ரசன்டேஷன். சிம்பிளுங்கிறது என்னது ஒரு ஷார்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறது ஈஸியாக ஒரு கெமிக்கல் எலிமெண்ட்டை ஷார்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா we use symbol.
Symbol is an abbreviation of short representation of chemical element. எல்லா எலமெண்ட்டுக்கும் ஈச் எலமெண்ட்டுக்கு யூனிக் சிம்பிள் இருக்குது. யூனிக்னா தனித்தனி சிம்பிள் இருக்குது. எப்படி நம்மளுக்கெல்லாம் யூனிக் நேம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக் சிம்பிள் இருக்குது. இட் ரெப்ரசன்ட்ஸ் ஒன் ஆட்டம் ஆஃப் அன் எலமெண்ட். சிம்பிள் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஒரு ஆட்டம், ஒரு எலமெண்ட்டில் இருக்க எலமெண்ட்டில் 2 or more. ஒரு எலமெண்ட்னா ஒரு ஆட்டமாகவும் இருக்கலாம், 2 or more ஆட்டம்ஸ் ஜாயின் டுகெதராகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட்டில் இருக்க ஒரு ஆட்டமையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் சிம்பிள். த சிம்பிள் இஸ் யூஸ்வலி டிரைவ்ட் ஃப்ரம் த நேம் ஆஃப் த எலமெண்ட். இந்த சிம்பிள் வந்துட்டு அந்த இப்போ எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா நேம் ஆஃப் த எலமெண்ட்லேருந்து. நேம் ஆஃப் த எலமெண்ட் இங்கிலீஷில் கூட நேம்ஸ் இருக்கலாம், எலமெண்ட்டோட நேம் லாட்டின் நேம்ஸாகவும் இருக்கலாம். தீஸ் சிம்பிள்ஸ் ஆர் allocated by the International Union of Pure and Applied Chemistry. இதை யார் வந்து இது யார் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வைக்கணும், இந்த சிம்பிளுக்கு நேம் யார் வைப்பாங்க அப்படின்னா ஒரு யூனியன், இன்டர்நேஷ்னலாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அங்கே முடிவு எடுப்பாங்க. அது எங்கே இருக்குன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியோர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி, IUPAC. இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஈச் எலிமெண்ட்டுக்கு நேம்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. Dalton was the first scientist to use the symbols for elements in a very specific sense. டால்டன் தான் ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள்ஸை வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. when he used a symbol for an element, he also meant a definite quantity of that element, that is one atom of the element. ஸோ ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணும்போது அவர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆட்டம் ஆஃப் தட் எலமெண்ட். Berzelius suggested that the symbol of elements be made from one or two letter of the name of the element. Berzelius அப்படிங்கிற இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா நேம் ஆஃப் த எலமெண்ட்டில் இருக்கிற ஒரு லெட்டர் இல்லைன்னா டூ லெட்டர்ஸை எடுத்து சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாரு. For example, symbols for some elements as proposed by Dalton. டால்டன்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காருன்னா ஹைட்ரஜன்னா இப்படி ஒரு டாட் வச்சு ஒரு சர்க்கிள் போடணும், பாஸ்பரஸ்னால் இந்த மாதிரி சிம்பிள் இருக்கணும், காப்பர் இந்த மாதிரி இருக்கணும், கோல்டு, கார்பன், சல்ஃபர், லெட், பிளாட்டினம், ஆக்சிஜன், அயன், சில்வர், மர்க்குரி எல்லாத்துக்கும் அவரு ஒரு சிம்பிள் கண்டுபிடிச்சிருக்காரு, சிம்பிளை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. The following rules are followed while assigning symbol to an element. ஒரு எலமெண்ட்டுக்கு சிம்பிள் அசைன் பண்ணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணும் அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுன்னா கெமிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ்வலி கன்சிஸ்ட் ஆஃப் 1 or 2 letters. கெமிக்கல் சிம்பிள்ஸில் யூஸ்வலாக பாருங்கள் 1 letter இல்லைன்னா 2 letters கண்டெயின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பரில் ஒரு லெட்டர் இருக்குது, சிங்கிற லெட்டர் மட்டும். பிளாட்டினமில் PT 2 letters இருக்குது. அந்த நேமில் இருக்க ஒரு லெட்டர் இல்லைன்னா 2 letters வச்சுருக்கலாம். The symbol of most element corresponds to the first letter which is capitalized of the English name. So English nameல இருக்கிற first letter தான் அவங்க சிம்பிளாக யூஸ் பண்ணுறாங்க. For example, the symbol of oxygen is O and that of hydrogen is H. ஆக்சிஜனோட சிம்பிள் O, ஹைட்ரஜனோட சிம்பிள் H. பாருங்கள், ஆக்சிஜனோட சிம்பிள் O. ஹைட்ரஜனோட சிம்பிள் H. இங்கே தான் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் லெட்டர் சிம்பிள்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன சிங்கிள் லெட்டர்ஸ்? ரிமெம்பர் ப்ராப்பர்லி, ரீட் அண்ட் மெமரைஸ் இட். ஹைட்ரஜன் H, ஃப்ளூரின் F, ஆக்சிஜன் O, கார்பன் C, பாஸ்பரஸ் P, சல்ஃபர் S, பொட்டாசியம் K, யுரேனியம் U. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்னா ஹைட்ரஜன், எஃப்னா ஃப்ளூரின், ஓனா ஆக்சிஜன், C கார்பன், P பாஸ்பரஸ், S சல்ஃபர், K பொட்டாசியம், U யுரேனியம். When there is more than one element that begins with the same letter, இதே சேம் லெட்டரில் மோர் தென் ஹெச்ங்கிற இதில் ஒரே லெட்டரில் நிறைய நேம்ஸ் வந்துருச்சுன்னா அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? தேர் சிம்பிள் கேன் பி டேக்கன் as 2 letters. ஃபஸ்ட்டு 2 letters எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாகவும் செகண்ட் லெட்டர் லோவர் கேஸ் லெட்டராகவும் ஸ்மால் லெட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த நேம்ஸ் ஆஃப் போத் ஹைட்ரஜன், ஹீலியம் ரெண்டுமே ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஹைட்ரஜன்லேயும் ஹீலியம்லேயும் ஸ்டார்டிங் லெட்டர் H. அதனால் ஹைட்ரஜனை கேபிட்டல் ஹெச்ஆர்னு யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஹீலியம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு 2 letter ஹீலியமில் என்ன இருக்குது? ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஹெச்ஆகவும் செகண்ட் லெட்டர் ஸ்மால் ஈயாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க.
So symbol of hydrogen is H and helium is He. Similarly, the symbol of carbon வந்து capital C னு நம்ம mention பண்ணிட்டோம். See here, capital C, carbon. While the symbol of calcium, C-யும் calcium-ம் carbon-ம் same C-ல தான் ஆரம்பிக்குது. calcium, chlorine, chromium இத்தனை C letters இருக்கு. அதனால எல்லாத்தோட first 2 letters எடுத்துக்கிறாங்க. First letter capital, second letter lower case. C capital, A small. So calcium na Ca. Chlorine na CH. C capital, sorry, Cl. C capital L. So எந்த letter வேணாலும் எடுத்துக்கலாம். First 2 எடுக்கணும்னு இல்லை. First and third letter கூட எடுத்துக்கலாம். ஏன் இங்கே first and second letter எடுக்கலைன்னா CH அப்படின்னா chlorine CH, chromium CH. அதனால third letter எடுத்துக்கிறாங்க. So Cl, chlorine, Cr, chromium respectively. இப்படி தான் represent பண்ணுறாங்க symbols of each element. Elements represented by symbols of 2 letters. 2 lettersல இருக்க symbolsலாம் memorize பண்ணிக்கோங்க. Aluminium Al, argon Ar, arsenic As, barium Ba, nickel Ni, bromine Br, chromium Cr, cobalt Co, helium He. நம்மளுக்கு He தெரியும், chromium ஏற்கனவே படிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது magnesium Mg, calcium already படிச்சிட்டோம், Ca, chlorine Cl already படிச்சிட்டோம். So calcium, chlorine, chromium we already know. Remaining you read. Aluminium Al, argon Ar, arsenic As, barium Ba, nickel Ni, bromine Br, cobalt Co, magnesium Mg. These are the 2-letter representation of 2-letter symbol representation of elements. The symbol for some elements are derived from their Latin names. சில elements வந்து Latin name. நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் English names, இப்போ பார்க்குறதெல்லாம் Latin names. For example, symbol of gold வந்து G-னு represent பண்ண மாட்டாங்க. First letter goldனா G தானே, ஆனால் அப்படி கிடையாது. AU after its Latin name. ஏன்னா கோல்டோட Latin name வந்து ஆரம். ஆரம் தான் கோல்டோட Latin name. அதனால் ஆரம்ங்கிற இருக்கிற first 2 letters தான் AU அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க கோல்டோட சிம்பிள். அதே மாதிரி காப்பர் பார்த்தீங்கன்னா CU, ஏன்னா அதோட லாட்டின் நேம் வந்து குப்ரம். ஆரம் குப்ரம். ஆரம் காப்பர் குப்ரம் Cu, lead plumbum Pb, potassium Kalium K, iron ferrum Fe, mercury 𝓔𝓵𝓮𝓵 Hg, sodium natrium Na. cuprum, plumbum, kalium, ferrum, 𝓔𝓵𝓮𝓵, natrium. அதனால இதோட starting 2 letters Latin namesலேருந்து எடுத்திருக்காங்க. Gold AU, don't forget. Now we have to write the symbols for the following elements. சில letters single letter இருக்கலாம், சிலது 2 letter words, 2 letter symbols represent பண்ணிக்கலாம். First one gold AU, silver AG, copper CU, iron Fe, nitrogen N, oxygen O, aluminium Al, calcium Ca, phosphorus capital P, magnesium Mg, potassium K, and sodium is Na. This also you will be writing in your subject note. Sorry, you will be writing in your book. Write this in the book. Gold AU, silver Ag, copper Cu, iron Fe, nitrogen N, oxygen O, aluminium Al, calcium Ca, phosphorus P, magnesium Mg, potassium K, and sodium Na. Till this we'll discuss in this link, and we'll discuss the question answers related to this. You will be writing this in your subject note. 5th topic, answer in brief. Question 11 and 12 you will be writing. 11th one, what are compounds? Give 2 example. A compound is a pure substance that is formed when atom of 2 or more elements combine chemically in definite proportion. Example, H2O, NaCl. Next one is answer in brief, 12th one. Give an example for element derived from their Latin names. Latin namesலேருந்து எடுக்கிற elementsோட names கேட்குறாங்க. So 3 column divide பண்ணிக்கோங்க. Element, Latin name, symbol.
element oda peru copper, Latin name cuprum, symbol Cu, lead, plumbum Pb, potassium, kalium Ka, iron, ferrum Fe, mercury, 𝓔𝓵𝓮𝓵 Hg, sodium, natrium Na. Even you can mark this in your book. Next one is sixth topic, answer in detail. Explain the characteristics of compound. Sixth topic la second question, explain the characteristics of compound. Fifth one, write any 5 characteristics of compound ku same answer da. Ninga book la kuda mark panikla. Explain the characteristics of compound. A compound is formed only when the constituent element combine in a fixed proportion. The properties of compounds are different from those of its constituent elements. The compound cannot be broken down by physical methods. This is because a compound is made up of different elements that are chemically combined. Sodium chloride cannot be separated by physical methods such as filtration. A compound can be separated into its constituent elements by chemical methods only. So, kandipa idu oru question vandu neenga subject note la write pannanum. Either second or fifth one. Write any 5 characteristics of compound. Okay. So that's all for today's class. Have a great day. Thank you. Watch my next link, following link, okay, for the remaining question answers. Thank you.